ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பானவர்களே, இன்றைய உலகத்தில் நன்மை தீமை ஒன்றாக கலந்திருக்கிறது. நல்லது போல தோன்றலாம், பல காரியங்கள் உண்மையிலே மனிதனை அழித்து கொண்டு செல்கிறது. அதனால் தான் தேவன் நமக்கு இந்த காலை வேளையிலே ஒரு வார்த்தையை தருகிறார். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:22. இது ஒரு எச்சரிக்கையான வார்த்தை. இன்று சமூகத்தில் பலவிதமான பொல்லாங்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சிறு வயதிலே போதை பழக்கங்கள், தவறான நட்புகள், மோசமான இணை பழக்கங்கள், பொய், வன்முறை, அநியாயம் போன்றவற்றை மனிதன் வாழ்க்கையில் கெடுத்து கொண்டு வருகிறது. ஆரம்பத்தில் இவை சாதாரணமாக தோன்றலாம். ஒரு முறை செய்தால் என்ன ஆகப் போகுது என்று நினைக்கலாம். ஆனால் சிறிய தீப்பொறி பெரிய காட்டுத்தீயாக மாறுவது போல சிறிய தவறு வாழ்க்கை முழுவதுமாய் பாதித்துவிடும். தேவன் பொல்லாங்கு செய்யாதிருங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று கூறுகிறார். அதாவது தீமை போன்ற தோன்றுகின்ற இடத்திலிருந்து, பழக்கத்திலிருந்து, நண்பர்களிடத்திலிருந்து கூட நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல இளைஞன் அல்லது நல்ல குடும்பம் உருவாக வேண்டும் என்றால் முதலில் நல்ல சிந்தனை இருக்க வேண்டும். நல்ல சிந்தனை வர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். நாம் பார்க்கும் விஷயங்கள், பேசும் வார்த்தைகள், பழக்கும் நண்பர்கள், இவை அனைத்தும் நம் வாழ்க்கையில் வடிவமைக்கிறது. இன்று சமூகத்தில் பல குடும்பங்கள் கண்ணீரோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு வாழ்கின்றனர். காரணம் ஒரு தவறான முடிவு, ஒரு தவறான நட்பு, ஒரு தீய பழக்கம். அதனால் இளைஞர்களே, மாணவர்களே, குடும்பங்களே, தீமைக்கு அருகில் கூட செல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒளி இருக்கும் இடத்தில் இருள் நீடிக்காது. அதே போல தேவனுடைய சத்தியம் நம்முள் இருந்தால் பொல்லாங்கு நம்மை வெல்ல முடியாது. நல்லதை தேர்ந்தெடுத்து வாழும்போது நம் குடும்பம் ஆசீர்வாதப்படும், சமூகம் மாற்றத்தை அடையும். ஆகையால் அன்பானவர்களே, தீமைக்கு வாய்ப்பளிக்காமல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ முயலுவோம். பொல்லாங்கு தோன்றுகிற எல்லா இடத்தை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. God bless you.